பீஸ் ரித்தன்யா எப்படி வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு நம்ம கேட்குறோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு 2-3 நாளில் நடந்த விஷயம். அஜித்குமார் அவர்களோட விஷயம் பூதாகரமாக வெடிச்சதுனால ரித்தன்யா அவர்களோட அந்த இறப்பு வந்து பெருசாக சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் பெருசாக பேசப்படலை. பட் அங்கே இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெண் இறந்துட்டாங்க வரதட்சணை கொடுமையால் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ ரித்தன்யாவுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு முன்னாடி மூவிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது எவல்யூஷன் இல்லை வந்து மாடர்னைசேஷன் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்துக்குள்ளே போயிட்டோம். அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகி போயிட்டோம். அப்படி இருக்கும்போது இனிமேல் கல்யாணம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும், இந்த பொண்ணால் இந்த பையனுக்கோ இந்த பையனால் இந்த பொண்ணுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சூசைட் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடாது, இல்லை வேற எந்த தப்பான யோசனைகள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் கவுன்சிலிங் கண்டிப்பாக வேணும். எப்படி ஆஃப்டர் மேரேஜ் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு கவுன்சிலிங் போகிறாங்களோ, நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் பண்ணணும். இந்த பையன் ஓகேவா, இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு 2 தரப்புலையும் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையானா கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கா, அதனால் போய் நீங்கள் சூசைட் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகளை எல்லாமே தடுக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. இது எத்தனை பேர் அக்ரி பண்றீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தாங்க ரித்தன்யா. உண்மையாலுமே கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது அந்த 2 குடும்பங்கள், அந்த 2 குடும்பத்தில் வந்து பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க, அதனால கேட்ட சவரன் கொடுக்கல, அப்புறம் வந்து பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாம் ஓகே, கிரவுண்ட் ரியாலிட்டி. இது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர்லாம் அந்த பொண்ணை விட்டுட்டு இருக்காங்க. பெருசாக வந்து கவுன்சிலிங்ன்ற முறையில் ஒரு விஷயம் பண்ணலை, இல்லை ரொம்பலாம் குடும்பம் தாங்க முடியாதுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. வேணாம், அந்த மாதிரி வாழ்க்கையே வேணாம், நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, எங்களுக்கு நீங்கள் பொண்ணாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட இல்லை. இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் ரித்தன்யா. இவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன மாதிரி கொடுமைகள் நடந்தது, எப்படி இறந்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த மாதிரி உள்ளூரில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பாலிடிக்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பூர் கைகாட்டிபுதூர் அவினாசியில் வசிக்கிறவர் தான் அண்ணாதுரை. இவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பனியன் தொழிற்சாலை ஒன்று நடத்திட்டு இருக்காரு. நம்மளுக்கு திருப்பூர்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ். ஸோ அது மாதிரி தான் அங்கே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான் இவர். ஸோ இவரோட பொண்ணு தான் வந்து ரித்தன்யா. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ பொதுவாகவே இப்போ அப்பாக்களோட மென்டாலிட்டி எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான விஷயம், அதாவது தன்னுடைய பெண் வேற இடத்துக்கு போகும்போது அங்கே வசதியாகவும் இருக்கணும், நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே விரும்புறது. ஸோ இது நார்மல் அப்பாவே விரும்பும் போது ஒரு தொழிலதிபர் மாதிரி இருக்கவங்க எப்படி விரும்புவாங்க அப்படின்றது வந்து நம்ம அண்ணாதுரை அவர்களே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் இந்து திராவிட கட்சி சார்பாக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. ஒரு அரசியல் பேக்ரவுண்டு இல்லை ஒரு பண பேக்ரவுண்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட கல்யாணம் எந்த அளவுக்கு வந்து கிராண்டா நடக்கணுமோ அந்த அளவுக்கு கிராண்டா வந்து ஏப்ரல் 11, 2025 நடந்திருக்கு. ஸோ இது யார் கூட நடந்திருக்கு, யார் கூட பேசி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணன் சித்ராதேவி அவர்களோட பையன் கவின்குமார். ஸோ இதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஏன்னா கவின்குமார் அப்படின்றவருக்கு வந்து காசுலையும் பிரச்சனை இல்லை, மனைவி அப்படின்றவங்க கூடயும் பிரச்சனை கிடையாது, மனைவியோட குடும்பத்தினர்கிட்ட கூட பிரச்சனை கிடையாது. எக்ஸஸா ஒரு காசு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தெரியுமா, பேராசை அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இவங்க வீட்டில் எதுவுமே போடலை அப்படின்னா அந்த பொண்ணு நீங்கள் கேட்கலாம், அப்படி கூட உனக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, ஓகேங்களா. அது வந்து ஒரு பெண் வீட்டாரே விருப்பப்பட்டு கொடுக்குற விஷயம் வேற, இல்லை நீங்களா கேட்கறது அப்படின்றது வந்து வரதட்சணை கொடுமைக்கு கீழே ஆல்ரெடி வந்துடுச்சு. எப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நாள்ல கல்யாணம் முடிஞ்சு 10வது நாள்லயே இந்த கொடுமையை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அது வரதட்சணை கொடுமை. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 500 சவரம் கேட்டிருக்காங்க. அதுல வந்து 300 சவரம் வந்து அண்ணாதுரை அவர்கள் போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 70-80 லட்சத்துல வந்து வால்வோ கார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதை தவிர்த்து 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜாம்னு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பண்ணியும் சில பேருக்கு பத்தலை. இந்த காலத்துல நம்மளோட இந்தியாவோட ரேஷியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு பெண் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயமா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரித்தன்யா மாதிரி ஒரு அறிவான அழகான பெண் கிடைக்கிறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது.
அது மட்டும் இல்லாம ரொம்ப பொறுமையானவங்க. ஏன்னா 78 நாள் இவங்களோட கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இப்படி அழகு பெண்ணை வந்து அந்த குடும்பம் இழக்கல, இந்த சமூகம் இழந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய தடவை அவங்களோட வலிகளை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஒரு அப்பாவா அவர் என்ன பண்ண முடியும்? இல்லம்மா இதெல்லாம் நார்மலா இருக்கும், போக போக சரியாயிடும், மீதி இருக்க 200 சவரன் கொடுத்த பிறகு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 200 சவரன் இன்னைக்கு தேதிக்கு எடுத்துக்கங்களேன், ஒரு 100 சவரன் எடுத்துங்க. 100 சவரன் எடுத்துட்டீங்கனாலே ஒரு சவரன் வந்து 75,000 ரூபாய், 80,000 ரூபான்னு வைங்களேன் ரவுண்டா. மொத்தம் ஒரு 100 சவரன் 500 சவரன், கிட்டத்தட்ட கணக்கு எங்கேயோ போகுது. அந்த அளவுக்கு வந்து தரன்னு சொல்லியிருக்காங்க, தரமாட்டேன்லாம் சொல்லலை. ஸோ இந்த சைடில் இவங்க கொடுத்துருக்காங்க காசு, அந்த சைடில் அப்படியே பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒன்றும் சாதாரண ஆளுங்களாம் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்டேயும் வந்து எக்ஸஸாக பணம் இருக்கு. ஏன்னா மாதம் 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு வெளியில இருந்து வாடகை மட்டுமே வருதான். இது எல்லாமே வந்து ப்ரூவன் ஃபேக்ட்ஸ். அங்கே வாடகை மட்டுமே 20 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா அப்போ வந்து ஒரு நார்மல் லைஃப் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸான லைஃபே வாழ்ந்திருக்கலாம், நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம். ஒரு 200 சவரனுக்காக ஒரு பெண்ணை இழந்திருக்க தேவையில்லை. ஏன்னா ரொம்ப கோழையா இருந்திருக்காங்க அந்த பையன். அதாவது உனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை கூட வச்சு யோசிக்க தோணலை. ஏன்னா உங்க அம்மா அப்பா 200 சவரன் கேட்டாங்களா இல்லை நீ கேட்டியா அப்படின்றதெல்லாம் கூட அங்க இல்லை. நீ வந்து இந்த ஜென்ரேஷன்ல வளர்ந்துருக்க ஒரு பையன், உனக்கு தெரியும், நீ மீடியா பாக்குற, எவ்வளோ விஷயங்கள் பாக்குற. 200 சவரன் ஒரு விஷயம் இல்லை, நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு நீ அந்த இடத்துல நின்று இருந்தனா உன்னோட பொண்டாட்டி இல்லைன்னா அந்த பொண்ணு இந்த சமூகத்துல இழந்திருக்காது இந்த டைம்ல. ஸோ அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு விரக்தியில இருந்தா ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து ரித்தன்யாவோட சூசைடு வந்து சொல்லவே முடியலங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவினாசியில ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போயிருக்காங்க காலையில. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த முடிவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வர வழியில எங்கன்னா சேயூர் அப்படின்ற பகுதியில காரை நிறுத்திட்டு இருக்காங்க. நிறுத்திட்டு தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய பூச்சி மருந்து அதை வந்து வாங்கி கார்லயே குடிச்சிட்டு இறந்துட்டு இருக்காங்க. இது கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, இந்த பழங்காலத்துல படம்லாம் எடுப்பாங்கல்ல, படத்துல வந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து படத்துல தான் நான் பார்த்துருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த யங் ஜெனரேஷன், மாடர்ன் சிவிலைஸ்டு ஜெனரேஷன் அப்படின்னு நம்மள மாறு தட்டிக்கிட்டு பேசுறோம் பார்த்தீங்களா, அவங்க கிட்டயே இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கேவலம். ரித்தன்யாவோட ஆடியோஸ் எதுக்கு வந்து அவங்க இதை சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா கூடன்னா, சமுதாயத்துல அவங்க அப்பா வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்க கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது உன் பொண்ணு அது இதுன்னு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய மாத்தி மாத்தி பேசுற உலகம் தாங்க இது. ஒரே ஒரு விஷயம் நம்ம கன்ஃபர்மேஷனே இல்லைன்னு வச்சுங்க, வேற மாதிரி ஜோடிச்சு அவங்கள பத்தி அசிங்கமா கூட பேச வந்து நம்ம பண்ணுவோம். இதுல வந்து நான் விளக்கல, நீங்க விளக்கல, எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உலகத்துல இருந்து இந்த சொசைட்டில இருந்து அவங்க வந்து விடைபெற்று போகும்போது கண்டினியூஸா நிறைய வாட்ஸ்அப் ஆடியோஸை நீங்க அவமானப்படக்கூடாது, இதெல்லாம் நீங்க போலீஸ் கிட்ட போட்டு காட்டுங்க, வெளியில கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுல வந்து அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் வாய்ஸ், போலீஸ் யாராவது வந்தா இதை போட்டு காமிங்க. ஸோ அவங்க தெளிவா இருந்திருக்காங்க, பிரச்சனை கண்டிப்பா நடக்கும். அப்போ வந்து நிறைய தரப்புல வந்து விசாரணை நடக்கும். இந்த ஆடியோ மட்டும் இருந்தா எல்லாருமே வந்து யார் யாரை வந்து கரெக்டா வந்து குற்றவாளின்னு பாயிண்ட் அவுட் பண்ணணுமோ அவங்களெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம், யார் யாரெல்லாம் இதை சம்மந்தப்படத்துலையோ அவங்கெல்லாம் வந்து தெளிவா விலகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காரு, என்னால முடியல அப்படின்னு மாதிரி வாய்ஸ் நோட் அமைச்சிருக்காங்க. நான் இந்த முடிவு தேடினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து என்னுடைய திருமண வாழ்க்கை தான் அப்படின்னு ஒரு ஆடியோல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கல் அண்ட் மென்டலா நான் வந்து ரொம்ப உடஞ்சிட்டேன், இது வந்து இதுக்கு மேல்பட்டு என்னால் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. அவங்க மாற மாட்டாங்க, அதாவது அவங்க மாற மாட்டாங்க, நான் மாத்திட்டு என்னோட உயிரை விட்டுறேன் அப்படின்னு விட்டுருக்காங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஏன்னா அவங்க மாற மாட்டாங்க, அந்த 3 பேரை நம்ம மாற்றவே தேவையில்லை, மாற்றவும் முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி கூட அவங்க அப்பா இல்லை, இதெல்லாம் நார்மல் லைஃப்மா, இதெல்லாம் சரியா போயிடும்னு அவங்க அப்பா. ஸோ அவங்க வந்து கார்னர்டு, எந்த சைட்லேயும் அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. பட் ஆனால் இவங்க ஒன்று பண்ணியிருக்கலாம், நிறைய சோஷியல் மீடியா பார்க்குற இவங்க கண்டிப்பாக போயிட்டு போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட யாரையாவது போய் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கலாம். ஏன்னா சூசைட் அளவுக்கு முடிவெடுக்க தைரியம் உள்ளவங்க கண்டிப்பா இது ஏதாவது பண்ணிருக்கலான்றதுதான் என்னோட கேள்வியே. ஏன்னா ஒரு ரித்தன்யா மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு இந்த சொசைட்டிக்கு, ஏன்னா படிச்ச
பண்பு, பொறுமை இருக்க பொண்ணுங்க. ஏன்னா ஒரு 78 நாள் இவங்கள வந்து பொறுத்துட்டு சகிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க அப்பா, அவ்வளவுதான், நாங்க வந்து என்னால இதுக்கு மேல்பட்டு முடியலப்பா அப்படின்னு சொல்லி பூச்சி மருந்தை குடிச்சிட்டு இறந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அலார்மிங் சைன்ஸ். இதுக்கு மேல்பட்டும் பெண் வீட்டாரும் சரி, ஒரு பையன் வீட்டாரும் சரி, ஒரு விஷயத்துல வந்து தெளிவா மைண்ட் செட் இல்ல வந்து இந்த வரதட்சணை இல்ல குடுக்கல் வாங்கத்துல இருந்து வெளியில வரல அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரித்தன்யாக்களை நாம இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து கேட்குறோம், அவங்க இறந்துட்டாங்களா வரதட்சணை கொடுமையால அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்குறோம். அதை வந்து ஒரு 2 நாள் பேசுறோம். அதுக்கப்புறம் என்னப்பா திருப்பி வந்து எங்காவது பொண்ணு பார்க்கும்போது என்னப்பா பொண்ணுக்கு என்ன போடுவீங்க, பையனுக்கு என்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் இல்லை மாத்தியே ஆகணுன்ற ஒரு அவல நிலை. ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள் நம்ம எந்த நூற்றாண்டுல இருக்கோம், 2025 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தனியா கம்பெனி நடத்துற அளவுக்கு ஆல்ரெடி வளர்ந்தாச்சு. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ வந்து உயிர்களை இழக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலங்க. ஸோ இது ஒரு பக்கம். இதோட ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு ட்ராமா இருக்குல்ல. அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு வந்து வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்பிட்டு தான் இறந்துருக்கு. இது லைஃப் ஃபுல்லாக ஒரு ட்ராமா. தன் மூலியமாக இந்த உலகத்துக்கு வெளியில் வந்த ஒரு பொண்ணு தன்னோட இறப்பை வந்து வாட்ஸ்அப் ஆடியோவில் சென்ட் பண்ணிட்டு இறந்துருக்காங்க. அவங்கள காப்பாற்றவே முடியல. நம்ம வந்து கையறு நிலை அந்த இடத்துல. அந்த ஆடியோ என்னன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு உயிரை விட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம போயிட்டு ரெக்கவர் பண்ணிடலாம் இல்லை காப்பாற்றிலாம் நினைக்க கூட முடியாது. ஏன்னா ஆடியோ சென்ட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. நான் இந்த மாதிரி எங்காவது போயிடுறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ சென்ட் பண்ணுறதுக்கும் நான் இறக்க போகிறேன், நான் இறந்துட்டேன் அப்படின்னு சென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த ட்ராமாலேருந்து அவங்க அப்பா லைஃப் டைம் ஃபுல்லாக வெளியில் வர முடியாதுங்க. ஏன்னா அவர் என்னதான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கு நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ட்ராமான்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தான் வெளியில் வர முடியாது. இந்த ட்ராமாவை கொடுத்த அந்த கவின் குடும்பத்தினர் இருக்காங்கல்ல, எதுவும் இல்லை உண்மையாலுமே இந்த நாடகத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அந்த அந்த பெண் வந்து அந்த மாமியார் பெண் வந்து ரொம்ப கேஷுவலாக நடந்து போகிறாங்க. அப்படியே ரொம்ப கேஷுவலாக அந்த விசாரணை முடிஞ்சு பட் அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம். ரொம்ப கேஷுவலாக எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து போகிறாங்க. ஒரு பெண் வீட்டாரில் பெண்ணை இழந்த ஒரு குடும்பம், அவங்க தம்பி, அவங்க அக்காவை இழந்த ஒரு தம்பி அவங்கள அடிக்க போகிற வீடியோவை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு தம்பிங்க, ஒரு தம்பியாக அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ரைட்ஸ் இருக்குன்றதை தாண்டி அந்த உணர்ச்சி, ஒரு அக்காவை இழந்திருக்கும், அதுவும் வந்து எதுவுமே இல்லாம இல்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு சாப்பாட்டுக்கே இல்லாம நம்ம இழக்கிறதுன்றது வேற விஷயம். ஓகேங்களா, அது கம்ப்ளீட்டா வேற ஜர்னல்ல போயிடும். ஏன்னா அவங்க கேட்கவே முடியாது, நிறைய பேர் கேட்கவே வரமாட்டாங்க அப்படின்னு. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அன்பு இருக்கு, பணம் இருக்கு, சரியா, எல்லாமே இருக்கு, படிப்பு இருக்கு. இது எல்லாமே இருக்கும்போது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்துக்கு போய் அடுத்த ஒரு 3 மாசம் 78 நாள்ல ஒரு பெண் இறந்துட்டாங்க, என்னோட அக்கா இறந்துட்டாங்கன்னா யாராவது சும்மா இருப்பாங்களா? அதே தான் அவங்க தம்பியும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஷ் குமார் யாதவ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பெண் வீட்டார் சைடில் அவங்க மாமனார், மாமியார், பையன். ஸோ தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும். 2 தரப்புலையும் விசாரிக்கணுங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம், இந்த சைடில் மட்டும் விசாரிக்கக்கூடாது, அந்த சைட்லேயும் வந்து அவங்க அப்பாவையும் விசாரிச்சு இல்லை அவங்க வீட்டையும் விசாரிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு எத்தனை தடவை இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாங்க, ஸோ நீங்கள் ஏன் ஃபர்தராக ஸ்டெப்ஸ் எடுக்கல, இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு சுமூகமான பேச்சு முடிவுகளாச்சும் எடுத்துக்கலாமே. எதுவுமே பண்ணாமல் ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கே அப்படின்னும் போது இது வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருந்தா ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஸோ சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நான் பண்ண செக்ஷுவல் டார்ச்சரை பற்றி நீ வெளியில் பேசின அப்படின்னா நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்ற மாதிரி கவின் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரி டார்ச்சரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் வந்து உட்காந்துருப்பாங்களாம். நடுவில் அந்த பொண்ணை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்க வச்சு அப்படியே வந்து பேசிகிட்டே இருப்பாங்களாம். ஏன் இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து 200 சவரம் போடல, இல்லை உங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நாங்கள் ஏதாவது பண்ணால் உங்கள் அப்பா இறந்துருவாரு, ஏதாவது திட்டினா இறந்துருவாரு, நீ தான் அந்த பணத்தை நகையெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாதவங்க கேட்கலாங்க. காசுன்ற ஒரு விஷயம் கடனாக கூட கேட்டு வாங்கிக்கிறாங்க இந்த காலத்தில். ஆனால் எல்லாம் இருக்க நீங்கள் வந்து இல்லை ஆல்ரெடி 300 சவரம் இல்லாமல் இன்னும் 200 சவரம் வாங்கிங்களா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் சொல்லவே தேவையில்லை. அதுக்கு ஒரு பொண்ணு இறந்துருக்காங்கன்னா இதுக்கு மேல்பட்டு என்னால் ஒரு வேர்ட் காயின் பண்ணவே முடியாது. 3 பேர் சரௌண்ட் பண்ணி ரொம்ப கேவலமாக ஒரு பொண்ணை கேட்டிருக்கீங்க அப்படின்னா, காலையிலானா வந்து கணவர் வந்து
திட்டுறது, நைட் ஆனால் கணவர் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கறது, அதே நேரத்தில் மாமனார் மாமியார் வந்து பகலில் வந்து திருப்பியுமே வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறதுனா எவ்வளோ தாங்குங்க அந்த பொண்ணு. அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, அந்த வாட்ஸ்அப் ஆடியோலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் மற்றும் ஒரு தீர்வு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்றத வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ உங்கள் தரப்பில் ஆஸ் அ பப்ளிக்காக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தா ரித்தன்யா அவர்களோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம சமுதாயத்தில் ரித்தன்யா மாதிரி ஒரு உயிரிழப்பு இருக்காமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எனக்கு வந்து வெறும்னே பேசுறது மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, உண்மையாலுமே இதுக்கு ஏதாவது ஸ்டெப்பு வரணும். அப்போதான் ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்னொரு ரித்தன்யாவோட உயிர் போக. உங்களுக்கு ஏதாவது பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பாபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, பாபாய்.